சமயபுரம் மாரியம்மன் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டு வராங்க. இந்த கோவிலில் மாசி மாதம் கடைசியில் தொடங்கக்கூடிய பூச்சொரிதல் விழாவானது ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. இந்த விழாவின் போது அம்மனுக்கு கூடை கூடையாக விதவிதமான பூக்கள் கொண்டுட்டு வந்து பக்தர்கள் காணிக்கையாக தருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. வழக்கமாக திருவிழா அப்படின்னு சொன்னாலே தங்களுடைய துன்பங்கள் குறைகள் தீர பக்தர்கள் தான் சாமியிடம் வேண்டிக் கொண்டு விரதத்தை கடைபிடிப்பாங்க. ஆனால் பக்தர்கள் நலமுடன் வாழ வேணும் அப்படிங்கிறதுக்காக அம்மனே பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய வைபவம் இந்த கோவிலில் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வாக சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு பூச்சொரிதல் விழாவானது சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றிருக்குது. தமிழ் மாதமான மாசி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி அடுத்த 3 ஞாயிற்றுக்கிழமையில் இந்த திருவிழாவானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்போது பக்தர்கள் தெய்வத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் 28 நாட்களுக்கு ஸ்ரீ மாரியம்மன் புனித விரதம், அதாவது பச்சை பட்டினி விரதம் தொடங்குவதை குறிப்பதாகுங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது சமயபுரம் மாரியம்மன் கோவிலாகும். அம்மனுடைய 51 சக்தி பீடங்களில் ரொம்பவே சக்தி வாய்ந்த தலமாக சொல்லக்கூடியது சமயபுரம் ஆகுங்க. இங்கு அம்மனே சிவசக்தி சுரூபமாக விளங்குவதனால பக்தர்கள் இந்த அம்மனை தாயாக நினைத்து வழிபடுவாங்க. மேலுமே நோய்கள், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், பிரச்சனை என எந்த குறை சொல்லி முறையிட்டாலும் சரிங்க, நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு சமயத்தில் வந்து காக்கக்கூடிய தெய்வமாக சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறாங்க. இந்த கோவிலில் மாவிளக்கு, நேர்த்திக்கடன் மற்றும் உறுப்புக்களை வாங்கி உண்டியல்ல செலுத்துவது முக்கிய பிரார்த்தனையாகவும் இருந்துட்டு வருதுங்க. மேலுமே வேறு எந்த கோவிலுமே இல்லாத தனிச்சிறப்புகள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு இருக்குது. இங்கு மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மாரியம்மன் சுதை சிற்பமாக காட்சி தருவதனால மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லைங்க. அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் மட்டுமே இந்த ஆலயத்தில் நடைபெறுது. உற்சவ திருமேனிக்கு மட்டுமே அபிஷேகமானது இங்கு நடைபெறுவது வழக்கமாகுங்க. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய விழாக்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்ற விழாக்கள் அப்படின்னு சொன்னோம்னா பூச்சொரிதல் விழாவாகுங்க. வருஷந்தோறும் மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த விழாவானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. இந்த 28 நாட்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நலனுக்காக அம்மனே பச்சை பட்டினி விரதம் இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அம்மனுக்கு பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் 28 நாட்களுக்கும் நெய்வேத்தியம் எதுவுமே படைக்கப்படுவதில்லைங்க. அதற்கு பதிலாக துள்ளுமாவு, நீர்மோர், கரும்புச்சாறு, பானகம், இளநீர் போன்றவை மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு பூச்சொரிதல் விழாவானது மார்ச் 8ஆம் தேதி சிறப்பாக நிகழ்ந்து முடிஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கத்தை விட இந்த வருஷம் பூச்சொரிதல் விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. வழக்கமான நாட்களை விட பூச்சொரிதல் விழாவின் போது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இந்த ஆலயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. பக்தர்களுக்காக அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய இந்த 28 நாட்களும் அம்மனின் வட்டமாக இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த சமயத்தில் அம்மனுடைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக அதிக அளவிலான பூக்கள், வேப்பிலை அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படுதுங்க. அதே போல் பூச்சொரிதல் விழாவில் அம்மனோடு சேர்ந்து ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டு தங்களும் விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே பூச்சொரிதல் விழாவின் நிறைவு நாளில் ஏராளமான பக்தர்கள் மாரியம்மனுக்கு பொங்கல் வைத்து மாவிளக்கு எடுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகார தலமாக விளங்கக்கூடியது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலாகுங்க. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்ற திருக்கோவிலாகவும் இந்த திருக்கோவிலானது சொல்லப்படுது. காவிரியின் வடகரை திருச்சி மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை பெற்றிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்கிறாங்க. அந்த இரு குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை கம்சனால் அறிய முடியல அப்படின்னு கூட சொல்லலாங்க.
குழந்தைகளை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியுடைய அறைக்கு சென்று குழந்தைகளை தூக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் பக்கத்தில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தைகள் தான் உண்மையான அவதாரத்தை காட்டி நிற்கிறாங்க. அன்னையினுடைய அற்புதமான தோற்றத்தை கண்ட கம்சனுங்க பின்னாடி சம்ஹாரம் செய்யப்படுறாரு. மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகை காக்க அவதரித்து நிற்கிறாங்க. இந்த தேவியை மகா மாரி என்று மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜை செய்யப்பட்டு வராங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிருந்து அம்மனுடைய திருமேனி உக்கரகம் மிகுந்ததாக இருந்ததுனால அங்கிருந்து அப்போது இருந்த ஜிஆர் சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்கிறாரு. அதன்படி பணிவிடை புரிவோர்கள் அந்த திருவுருவத்தை எடுத்துட்டு போய் வடக்கு நோக்கி கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்து விட்டு இளைப்பாடுறாங்க. அவர்கள் இளைப்பாறிய அந்த இடம் இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய சமயபுரம் என்ற பெயரில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயமாகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா அதன் நினைவாகவே இப்பொழுது இந்த திருக்கோவிலின் திருவிழாவில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வெடுத்து கொள்ளக்கூடிய விழாவானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இளைப்பாறிய பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திரு உருவத்தை வைத்துவிட்டு சென்று விட்டதாக சொல்லப்படுதுங்க. அப்பொழுது அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருள்மயமாக திகழுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுறாங்க. திருக்கடையூரில் மார்க்கண்டேயன் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதுமே மாற்றம் ஏற்பட்டிருக்குதுங்க. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்தவர் மாயாசூரன் ஆவார். இவர் பூலோகத்தின் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்கள்களை துன்புறுத்திவிட்டு வந்தார். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தூக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவருடைய சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களை தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இந்த திருக்கோவிலாகுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இன்றுமே கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்பல பாத பார்த்திங்கன்னா மாயாசூரனின் தலை மீது எழுந்தருளி இருப்பதாக பார்க்க முடியுங்க. மேலுமே இந்த திருக்கோவிலில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாகவும் இந்த ஆலயமானது இருக்குதுங்க. அகம சிற்ப வாஸ்து சாஸ்திரத்திற்கு ஏற்றபடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குது. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே கோவிலின் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட ஒரு பெரிய மண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் அப்படின்னும் அழைக்கப்படுது. 3 திருச்சுட்டுக்களை கொண்ட இந்த கோவிலில் கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்குது. தேரோடும் வீதியில் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவிலானது இங்கு அமைஞ்சிருக்குதுங்க. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமிகள் பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் 2ஆம் திருநிறை சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதியானது அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கு பிறகு நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் போன்றவை அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பிறகு உள்ளே சென்றோம்னா கொடிமரம், அதற்கு அடுத்து பலிபீடம் போன்றவைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தை நம்மளால் பார்க்க முடியும். கருவறைக்கு செல்லக்கூடிய வாயிலில் இருபுறமும் துவார சக்திகள் சுதை உருவத்தை நம்மளால் பார்க்க முடியுங்க. அதே போல் வலதுபுறம் அருள்மிகு கருப்பணசாமியின் சன்னதியானது அமைஞ்சிருக்குது. கருவறைக்கு மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபங்களானது அமைஞ்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கருவறையை சுற்றி பிரகாரமானது காணப்படுதுங்க. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டியானது அமைக்கப்பட்டிருக்குது. அதில் நீரானது நிரப்பப்பட்டிருக்குதுங்க. அம்பாள் கருவறையில் குளிப்பதற்காக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் இந்த முறையானது செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மன் சன்னதியானது அமைஞ்சிருக்குது. திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பான அபிஷேகங்களானது செய்யப்பட்டு வருதுங்க. சமயபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டி அம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகமானது நடைபெறுது. உற்சவ அம்மனுக்கு காலை 6 மணிக்கு கால பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களானது நடைபெறுதுங்க. காலை 7:30 மணிக்கு மற்றும் 5:30 மணிக்கு செய்யக்கூடிய
இருக்கக்கூடிய அபிஷேகம் தீர்த்தம் பார்த்திங்கன்னா வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் பாதிக்கப்பட்டவங்க மற்றும் உடல்நல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மாரியம்மனே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ.